நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாளில் நாம் சிந்திப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நீங்களே சொல்லலாம். பவுல் சீலாவின் இறைவேண்டல். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்வது, அதுதான் இன்றைய நாளில் சிந்திக்கவிருக்கின்றோம். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு அழைப்பு, ஃபாதர் சங்கனாபுரத்திலிருந்து ஒரு ஆசனம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. என்னடா இது இப்போ திடீர்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு என்னுடைய திட்டத்தை மாற்றி சங்கனாபுரத்திற்கு போனேன். அங்கே ஒரு அந்தோணியார் கோயில் இருக்கின்றது. அங்கே பார்த்தா ஆலயம் முழுக்க ஆட்கள். ஆனால் நான் ஒருத்தரையும் பார்த்தது கிடையாது. அவங்க எங்கே உள்ளவங்க அப்படின்னா நவலடியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாரும் இந்து சகோதரர்கள். அவர்கள் அந்தோணியாருக்கு அவர்கள் நேர்ச்சையாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அசனம் கொடுப்பாங்களாம். இந்த அசனத்தை மந்திரிக்கைக்கு தான் கூப்பிட்டாங்க. அப்போ இந்து சகோதரர்கள் அவர்களுடைய பெயரை கேட்டு, உங்கள் பேர் என்னையா அப்படின்னா, ஒருவர் பேர் அந்தோணி முத்து, இன்னொரு பேர் தம்பி பேர் அந்தோணி பிச்சை. இந்து சகோதரர்கள் என்று சொல்லுகின்றீர்கள், அந்தோணி முத்து அந்தோணி பிச்சையா அப்படின்னா அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர் எங்கள் அம்மாவுக்கு 10 வருஷம் குழந்தை இல்லை. அப்பொழுது இந்த ஊரில் இந்த கல் கட்டடம், இந்த ஆலயம் இல்லை, குடிசை கோயில் இருந்தது. எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவார்கள், இந்த குடிசை கோயிலில் அமர்ந்திருப்பார்கள். நாங்கள் 10 ஆண்டுகள் இந்த ஆலயத்திலிருந்து வரம் பெற்று கடவுள் எங்கள் தாய்க்கு கொடுத்த குழந்தைகள். எங்களுடைய பெயர் அந்தோணி முத்து அந்தோணி பிச்சை என்று சொன்னார்கள். இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இறைவேண்டல் செய்திருக்கின்றார்கள். இவர்கள் பெற்ற அனுபவம் அலாதியானது, அற்புதமானது. அந்த தாய் ஒருவேளை ஜெபிக்க தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்மளைப் போல விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, அருள் நிறைந்த மரியை வாழ்க என்று சொல்ல தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த குடிசை கோயிலில் அவர் பெற்ற அனுபவம், 10 ஆண்டுகள் கழித்து கடவுள் எனக்கு இந்த ஆலயத்திலிருந்து நான் கேட்ட வரத்தை கொடுத்தார். ஒருவேளை வந்து, ஆண்டவரே எனக்கு பிள்ளை தாங்க, அவ்வளோதான் கேட்டிருப்பாங்களா இருக்கும். அவர்கள் நம்மை போல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இல்லை. கடவுளை பற்றி பெரிதாக அறிந்திருக்கவில்லை, மறைக்கல்வி படிக்கவில்லை. நம்மை போல விண்ணுலையில் இருக்கிற அருள் நிறைந்த மரியை ஜெபம் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் இந்த ஆலயத்தில் நான் வேண்டி இந்த வேண்டுதலை பெற்றுக்கொண்டேன் என்று அவர்கள் உளமாற நம்புகின்றார்கள். அதனால்தான் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஆலயத்திற்கு எல்லா பிள்ளைகளும், அவங்க வீட்டில் எந்த பிள்ளை பிறந்தாலும் பிள்ளை பிறந்த உடனே முதல்ல அந்த ஆலயத்திற்கு தூக்கி வந்து விடுவார்கள். நம்பிக்கை. அந்த அளவிற்கு அவர்களுடைய இறைவேண்டலுக்கு கடவுள் சான்று பகிர்ந்திருக்கின்றார். கடவுள் அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார். நற்செய்தி நூல்களில் இறைவேண்டலின் நற்செய்தி, லூக்கா நற்செய்தி. இந்த லூக்கா நற்செய்தியில் நீங்கள் நல்ல ஆழ்ந்து படித்தீர்கள் என்றால், இயேசு அவருடைய வழக்கத்தின்படி அவர் இறைவேண்டலுக்கு சென்றபோது, தன்னுடைய சீடர்களோடு அவர் மலைக்கு ஜெபிக்க சென்றபோது, இவ்வாறு இறைவேண்டல் பற்றிய செய்திகள் லூக்கா நற்செய்தியில் நிறைய இருக்கின்றது. அதனால இறைவேண்டலின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த இறைவேண்டல் எதற்காக இருக்க வேண்டும்? பாருக்கு நூல் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எதற்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும்? கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்னர் நீங்கள் எவ்வளவோ ஆர்வமாக, ஐயப்பா கோயிலா வேண்டாம் சாமி அப்படின்ட்டு ஓடுனீங்களோ, அதே ஆர்வத்தோடு, அதை விட மிகுந்த ஆர்வத்தோடு நீங்கள் கடவுளிடம் திரும்ப வாருங்கள். அதற்கு இறைவேண்டல் அவசியம். அப்ப எதற்காக இறைவேண்டல் முதலாக தேவைப்படுகின்றது என்றால், கடவுளிடம் திரும்ப வருவதற்கு. நான் கடவுளை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் எனக்கு ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கின்றது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டுவதாக இருக்கின்றது. அதை பார்த்து நான் அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து நான் திரும்பி கடவுளிடம் திரும்பி வருவதற்காக இறைவேண்டல் அவசியமாக இருக்கின்றது. இப்போ நாம் எல்லாரும் இந்த நேரத்திலே இறைவேண்டலுக்காக கூடியிருக்கணும். கடவுள் நமக்கு ஒரு பெரிய வாக்குறுதியை தருகின்றார். எங்கெல்லாம் நீங்கள் 2 3 எனது பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்குறுதியை தந்திருக்கின்றார். அப்போ நாம் இதில் ஒரு 200 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 201வது ஆளாக யார் இருக்கின்றார்? கடவுள் இருக்கின்றார். இவ்வாறு இறைவேண்டல் நிமித்தமாக நாம் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற போது அங்கு கடவுளுடைய பிரசன்னம் தானாகவே இருக்கின்றது. இந்த வசனத்தை நீங்க எளிதாக மனப்பாடம் வச்சிடலாம், மனசுல வச்சுக்கலாம். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 வசனம்.
மனசுல வச்சிடலாமா? எங்கே இருவர் மூவர் எனது பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். விவிலியத்திலிருந்து எனக்கு பிடித்த என்னுடைய உள்ளம் கவர்ந்த நிறைய இறைவேண்டல்கள் இருக்கின்றது. அதில் 4 சொல்லுகின்றேன். 1, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவேண்டல் செய்து மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். ஆண்டவரே, நகரில் 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீர்களா? அடுத்து குறைக்கிறார். 45, 40, 35, 30. நம்ம ஊரில் அந்த ஐஸ் வைப்போம்ல, இவன் ரொம்ப ஐஸ் வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஒரு வகையான இறைவேண்டல், மக்களுக்காக பரிந்து பேசுகின்ற இறைவேண்டல். 2வது சாமுவேலுடைய தாய் அன்னாவுடைய இறைவேண்டல் என்னுடைய மனதை ரொம்ப கவர்ந்த இறைவேண்டல். அதாவது கடவுளிடம் நாம் ஒரு மன்றாட்டை வைக்கின்றோம், ரொம்ப நாட்களாக அதுக்கு பதிலே இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும், தொடர்ந்து இறைவேண்டல் செய்ய செய்ய ஒரு விதமான சோர்வு இருக்கும். ஆனால் இவர் சோர்ந்து போகவில்லை. இதற்கு மேலே பேச முடியல. இந்த இறப்பு வீட்டிற்கெல்லாம் சென்றா தெரியும், அழுவார்கள். அதற்கு மேலே அழுறதுக்கு ஆவிராது. அந்த மாதிரி அன்னாள் கடவுளிடம் மன்றாடி அதற்கு மேலே வார்த்தை வரல, அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது கூறிய ஏலி கேட்கின்றார், என்னம்மா நீ குடிச்சிருக்கியா? எவ்வளவு காலம் குடிகாரியாக இருப்பாய் என்று சொல்லுகின்ற போது இந்த தாய் அண்ணா சொல்லுகின்றார், இல்லை, நான் குடிக்கவில்லை. நான் உள்ளம் நைந்த ஒரு பெண், என் ஆண்டவராகிய கடவுளிடம் என்னுடைய உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். அப்ப இறைவேண்டல் என்றால் என்ன? ஆபிரகாமை பொறுத்தவரையில் அது பரிந்துரையாக இருக்கின்றது. அன்னாவை பொறுத்தவரையில் என்னுடைய உள்ளத்தை கடவுளிடம் கொட்டுவதாக இருக்கின்றது. அடுத்து யாபேசு 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த இறைவேண்டல் என்ன செய்யும் அப்படின்னா, யாபேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரத்தின் மகன். யாராவது எங்க அப்பா அம்மா என்னை பெற்றெடுத்து அழகான பேர் வச்சிருக்காங்க, அற்புத சேவியர். நான் யார்கிட்ட சொன்னா அற்புத சேவியர் அப்படின்ட்டு. தந்தை ஜெஸ்மித் ராஜா, தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்து ராஜா. இது எப்படி இருக்கு? அவங்க அப்பா அம்மா பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு வச்ச பேர் என்னது? தரித்திரம். இவன் பிறந்தது எங்க குடும்பத்துல ஒன்றும் விளங்காது, அந்த மாதிரி. சரியா? இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல பிள்ளைய பார்த்து இப்படி திட்டுறோன்னு தெரில. சரியா? ஒன்னிய பெற்றுக்கு ஒரு அம்மிக்கையில பெற்றிருக்கலாம், நல்லா அரைச்சிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவோம், கோபத்தில் சொல்லுவோம். ஆனால் இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு அவர்கள் வைத்த பெயர் தரித்திரம், வேதனையின் மகன். ஆனால் இந்த யாபேசு கடவுளை நோக்கி ஒரு மன்றாட்டு வைக்கின்றார். 3 மன்றாட்டுகள் நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க. ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவரே, உம் கை என்னோடு இருப்பதாக. ஆண்டவரே, தீங்கு என்னை துன்புறுத்தாது பாதுகாத்தருளும். அதில் கடைசியில் ஒரு வசனம் சொல்லலாம், ஆண்டவர் அவருடைய ஜெபத்திற்கு செவிமடுத்தார், ஆண்டவர் அவர் குரலை கேட்டார் அப்படின்னு முடியும். பாருங்க, இங்கு அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தரித்திரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கடவுளை நோக்கி மன்றாடுகின்றார். அந்த மன்றாட்டிற்கு கடவுள் செவி கொடுத்தார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அது ஒரு பரிந்துரை, அன்னாவுடைய வாழ்க்கையில் அது ஒரு உள்ளத்தில் உள்ளதை கொட்டுவது, யாபேசினுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது. அதான் இவ்வளவு நாள் நான் தரித்திரத்தின் வேதனையின் மகனாக இருந்தேன், இனிமே என்னுடைய வாழ்க்கை அவ்வாறு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு இந்த இறைவேண்டல் இட்டு செல்கின்றது. 4வதாக, ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் இந்த மன்றாட்டு இறைவேண்டலை நாம் சொல்லுகின்றோம். யாருடைய இறைவேண்டல்? இயேசுனுடைய இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். இன்னொருவருடைய இறைவேண்டல் யாருடையது? நூற்றுவர் தலைவர். இது யார் சொன்னது? ஒரு கைதட்டு கொடுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நூற்றுவர் தலைவருடைய இறைவேண்டல். நான் என்னுடைய பங்கில் ஒரு செயல் செய்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வசனத்தை கற்றுத்தருகிறேன். ரொம்ப கஷ்டமே கிடையாது. லூக்கா 7:7. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த ஜெபத்தை சொல்லுகின்ற போது என்னுடைய பங்குல அவர்கள் லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்று சொல்வார். யாயிறுடைய இறைவேண்டல்.
இந்த யாயருடைய இறைவேண்டல், நூற்றுவர் தலைவருடைய இறைவேண்டலை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த இறைவேண்டல் யாம் பெருசு அப்படின்னா, இயேசு எங்கேயாவது அழுது இருக்கின்றாரா? இயேசு அழுது இருக்கிறாரா? எங்கெல்லாம்? லாசர் இறந்தபோது தன்னுடைய நண்பர் இறந்ததால் அழுதார். அடுத்து எருசலேம் தேவாலயத்தை பார்த்து, இங்க நிறைய விவிலிய வல்லுநர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எருசலேம் தேவாலயத்தை பார்த்து அழுகின்றார். எருசலேமே எருசலேமே, அமைதிக்கான வழிகளை நீ ஒரு நாளும் வரமாட்டியா அப்படின்னு எருசலேம் தேவாலயத்தை பார்த்து, இந்த கோவில் கல் மேல் கல் இராதபடி இடிக்கப்படும் என்று அதை பார்த்து அழுகின்றார். ஏசு எங்கேயாவது வியப்புற்றாரா? ஏசு எங்கேயாவது வியப்புற்றாரா? அழுதது அழகா சொல்லிவிட்டிய. ஏசு எங்காவது வியப்புற்றாரா? பெண்ணை பார்த்து அல்ல வியப்புற்றாரா? கனானைய பெண்ணினுடைய நம்பிக்கையை பார்த்து அம்மா உன் விசுவாசம் பெரியது அப்படின்ட்டு சொல்வாங்க. அதில் வியப்புற்றார் அப்படின்ட்டு இல்லை, 2 இடங்களில் வியப்புற்றார். ஒன்று, நூற்றுவர் தலைவருடைய விசுவாசத்தை பார்த்து வியப்புற்றார். இன்னொன்று, அவருடைய சொந்த மக்களுடைய நம்பிக்கை இன்மையை பார்த்து வியப்புற்றார். ஒன்று, நூற்றுவர் தலைவருடைய நம்பிக்கையை பார்த்து, அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் அவருடைய இறைவேண்டல். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய ஊழியன் நலமடைவான். இது அவனுடைய நம்பிக்கையை பார்த்து. இன்னொன்று, சொந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கையின்மையை பார்த்தவர் வியப்புற்றார். இன்று இவ்வளவும் இறைவேண்டல் பற்றிய செய்திகள். இதிலிருந்து இன்றைய நாளினுடைய மைய செய்தி, பவுல் சீலா இவர்களுடைய இறைவேண்டல் எவ்வாறாக இருந்தது, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன? கடவுள் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு உண்மையிலே, நம்முடைய இறைவேண்டல்களுக்கு உண்மையிலே செவிசாய்க்கின்றாரா? அந்த நம்பிக்கை இருக்கின்றதா? சரி, இப்போ வெயில் காலம், நம்ம எல்லாரும் என்ன வேண்டிகிட்டு இருப்போம்? ஆண்டவரே, கொஞ்சமாவது காத்தடிக்கட்டும் அப்படின்ட்டு. இல்லைன்னா இந்த வெயில் கொடுமை தாங்க முடியல, கொஞ்சம் காத்தடிக்கட்டும் அப்படின்ட்டு. நம்ம ஊரில் ஒருத்தர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, வீடு வீடாக போய் மாவு விற்கிற வியாபாரம். அவர் என்ன விரும்புவார்? ஆண்டவரே, காத்தே அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இவன் கடவுள் எதை கேட்பார்? இவங்க எல்லாரும் கோயிலில் ஆரோக்கிய ஆலயத்துக்கு முன்னாடி வந்து வேணாங்க, அதனால நல்ல காத்தடிக்கிட்டு கடவுள் விடுவாராம். இல்லை, பாவம் ஒருத்தன் புதுசாக கஷ்டப்பட்டு ஒரு புது தொழிலை தொடங்குறார், மாவு விற்கிற பிஸ்னஸ், அதற்கு அவர் செய்யமெடுப்பாராம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேள்வி எழுகின்றது. நிறைய பேர் இங்க இப்போ நம்ம எல்லாரும் மழைக்காக மன்றாடி கொண்டிருக்கின்றோம். நிறைய நேரத்தில் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், இந்த ஜெபம் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு சின்ன முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஜெபத்தினால், நம்முடைய ஜெபத்தினால் நாம் கடவுளை மாற்றி விடுகின்றோமா? இல்லை, நாம் மாறிக்கொள்ளுகின்ற மாதிரி தான். கடவுளுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளுகின்றோம், நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுகின்றோம். அதனால் தான் யாபேசனுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னேன். இந்த யாபேசு கடவுளிடம் மன்றாடி அவருடைய வாழ்க்கை மாற்றம் பெறுகின்றது. இதனால கடவுள் மனசை மாத்திட்டாரு என்பது அல்ல, அவருடைய வாழ்க்கை நன்மையாக மாறிப்போனது. இவ்வளவு நாள் துன்பம் துயரம் என்று இருந்தது, நன்மையாக மாறிப்போகின்றது. அதற்கான வழிவகைகளை அவர் தேடிக்கொள்கின்றார். இவ்வாறு நம்முடைய ஜெபம் கடவுளை மாற்றுவது அல்ல, மாறாக நம்மை மாற்றுவதற்கு பயன்படுகின்றது. இன்று பவுல் சீலாவினுடைய வாழ்க்கையில் அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள், ஆனால் ஜெபித்து கொண்டே இருக்கின்றார்கள். கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு இதுவாக இருக்கின்றது. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய மனம் ஆண்டவரை நோக்கி எழும்புவதாக இருக்கட்டும். அதனால்தான் தூபம் போல் என் ஜெபம் ஆண்டவரை உம்மை நோக்கி எழுவதாக. அப்ப நீங்கள் இருக்கின்ற இடம் முக்கியமில்லை, மாறாக இருக்கின்ற இடத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி உங்களுடைய மனம் செல்லுகின்றதா, அதுதான் கடவுள் இன்று நம்மிடம் விரும்புவதாக இருக்கின்றது. பவுலும் சீலாவும் எங்க இருந்தாங்க? சிறைக்குள்ள இருக்கின்றார்கள்.
சிறைக்குள் இருக்கின்றார்கள். அதுவும் அதுல அழகா சொல்லப்பட்டு இருக்கின்ற அவர்கள் உட்சிறையில் தள்ளி, அப்போ இன்டீரியர் செல் அதுக்குள்ள அவர்களை வைத்து அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடி கொண்டிருந்தார்கள், இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த இறைவேண்டலுக்கு கடவுள் அவர் விரும்பி பதிலளிக்கின்றார். இவர்கள் ஆண்டவர் எங்களை இதுல இருந்து விடுவிச்சு கொண்டு போங்க என்று எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, அதற்காக மன்றாடவில்லை. இவர்களுடைய புகழ்ச்சிக்கு கடவுள் பதிலளிக்கின்றார். அப்போ நாம் நம்முடைய கடமை, இறைவேண்டலாகி அந்த கடமையை நாம் செய்து கொண்டே இருப்போம். கடவுள் அதை தருவதும் அவருடைய திருவுளம். இதுதான் பவுல் சீலாவுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது. ஏற்கனவே சொன்னேன், எங்கே 2 3 என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கின்றேன். அவர்கள் சிறையில் இருந்தார்கள், உட்சிறையில் இருந்தார்கள். அங்கு அவர்கள் இருவரோடு யார் இருந்தார்? கடவுள் இருந்தார். அவர்களை தனியே விட்டுவிடவில்லை. இது பவுல் சீலாவுடைய அந்த இறைவேண்டலிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது. இரண்டாவது, இந்த இறைவேண்டல் ஒரு நாளும் எதிர்மறையான காரியத்திற்காக பயன்படார். ஆண்டவரை, இன்னைக்கு சூனியம் வைக்கிறது, தகடு வைக்கிறது, அது இப்போ ஒரு ரொம்ப பிரபலமாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு வாட்ஸ்அப்பில் விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க. இந்த இதில் யாருக்காவது நல்லா 2 காலம் விளங்காமல் போனால் எங்கிட்ட வாங்க, இல்லைன்னா 1 மட்டும் போகணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்ட்டு, அந்த அளவிற்கு. அப்போ ஒருவர் இறைவேண்டல் செய்து யாருக்காவது கேடு நிகழுமா, யாருடைய வாழ்க்கையிலாவது எதிர்மறையான நிகழ்வுகள் வருமா அப்படின்னா வராது. இவர்கள் இறைவேண்டல் செய்கின்றார்கள், ஆண்டவரை போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எபேசியர் 6:18 யாரா வாசிங்க. எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். இங்கு இவர்கள் சிறையில் இருந்தார்கள். இந்த வேளையில் அவர்களுக்கு துணையாக இருந்தது யார் அப்படின்னா, அவர்கள் ஜெபிக்கின்ற போது தூய ஆவியானவர் அவர்களுக்கு துணையாக இருந்து எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒரு பாடல் இருக்கின்றது அல்லவா, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. இதுதான் அங்கு நடக்கின்றது. பவுலுக்கும் சீலாவுக்கும் அவர்கள் சிறைக்குள் இருந்தாலும் தூய ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதனுடைய விளைவாக சிறைச்சாலையின் சங்கிலிகள் அனைத்தும் உடைபடுகின்றது, கதவுகள் திறந்து கிடக்கின்றது. அதான் சொன்னேன், இதுல எந்த ஒரு எதிர்மறை விளைவும் ஏற்படவில்லை. அந்த சிறைக்காவலன் நினைக்கிறான், இவர்கள் தப்பி சென்று விட்டார்கள், இல்லை. அப்போ எந்த ஒரு மன்றாட்டும் யாருடைய வாழ்க்கையிலும் எதிர்மறை உணர்வை, எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துவது அல்ல. ஒன்று நம்மை மாற்றிக்கொள்வதற்கு பயன்படுகின்றது, இன்னொன்று கடவுளுடைய திட்டம் செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. மூன்றாவதாக, இந்த இறைவேண்டல், பவுல் சீலாவனுடைய இறைவேண்டல் அவர்களை ஒரு புதிய நம்பிக்கைக்கு இட்டு செல்கின்றது. ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம், சிறைக்குள் இருக்கின்ற போது நாங்கள் இனிமேல் இந்த ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அறிக்கையிடவும் முடியாது, எடுத்துரைக்க முடியாது என்றவர்கள் நினைத்திருக்கலாம். திருத்துதர் பணி 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் யாரா வாசிங்க. என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் இயலாது. இதே திருத்துதர்கள் சொன்னார்கள், என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் இயலாது. அப்படி சொன்ன திருத்துதர்கள் ஒருவேளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் நினைத்திருக்கலாம், இதோடு இனிமே எங்களுடைய வாழ்க்கை முடிந்தது, நற்செய்தி அறிவிப்புக்கு வாய்ப்பு இல்லை என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் கடவுள் சிறைச்சாலையினுடைய கதவுகளை திறந்து விட்டார். அன்று திறந்த கதவு அது எங்க போய் அதனுடைய நிலை நின்றது அப்படின்னா, ரோமையில் சென்று நிலை நின்றது. இந்த திருத்துதர்கள் நினைத்தார்கள், இனிமே நாங்க இந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய நற்செய்தியை கடத்த முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் ரோமை வரை இந்த நற்செய்தி சென்று சேர்ந்தது. அதுதான் திருச்சபையினுடைய வெற்றி, இந்த திருத்துதர்களுடைய வெற்றி, பவுலுடைய வெற்றியாக இருக்கின்றது. எனவே அவருடைய இறைவேண்டல் அவரை ஒரு புதிய நம்பிக்கைக்கு இட்டு சென்றது. இனிமே நாங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசுவை பற்றி இன்னும் அதிக ஆர்வத்தோடு தீரத்தோடு நாங்கள் எடுத்துரைப்போம் என்று அவர்கள் சென்றார்கள். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருந்தாதானே
அகப்பையில் வரும். நல்ல கண்ணாப்பை வச்சு ரசம் கோர முடியுமா? கண்ணாப்பையில் ரசம் கோர முடியுமா? கோர முடியாது. உள்ள என்ன இருக்கின்றதோ அது வரும். உள்ள மட்டன் குழம்பு இருந்துச்சுன்னா மட்டன் குழம்பு வரும், இல்லை ரசம் தான் இருந்துச்சுன்னா ரசம் தான் வரும். இந்த திருத்துதர்கள் பவுலிடம் சீலாவிடமும் என்ன இருந்தது என்றால், அவர்கள் இந்த இறைவேண்டல் மூலமாக ஆண்டவருடைய ஆவியானவரை தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாக பெற்றிருந்தார்கள். அதனால்தான் இந்த பேதுரு சொல்வார், வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட. இவர்கள் இறைவேண்டல் செய்து தூய ஆவியின் துணையை தங்களிடம் பெற்றுக்கொண்டார்கள். இதன் மூலமாக விளைந்தது நிறைய. அவர்களிடம் என்ன இருந்தது? கடவுளுடைய தூய ஆவியானவருடைய துணை. ஆனால் அவர்களிடம் இருந்ததை அவர்கள் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? யார் யாரெல்லாம் இறைவேண்டல் செய்கின்றார்களோ அவர்களிடமும் இந்த 3 காரியங்களும் இருக்கின்றது. இவர்கள் ஒருவேளை அவநம்பிக்கையான சூழ்நிலையில், ஒருவேளை ரொம்ப தரித்திரமான நிலையில் இருந்தாலும் கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார். இரண்டாவது, வாழ்க்கையில் அவநம்பிக்கையான ஒரு நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கைக்கு அவர்களை அழைத்து செல்லுகின்றார். மூன்றாவதாக, அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான நெகட்டிவிட்டி எதுவும் அவர்களை பாதிப்பதில்லை. நெகட்டிவிட்டி இருக்கும், அது அவர்களுடைய வாழ்க்கையை தொடுவதில்லை. இன்று நம்மிடம் என்ன இருக்கின்றது? உண்மையிலே பவுல் சீலா நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த இறைவேண்டல் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை, இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை, புதிய சக்தியை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது மழை வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய இறைவேண்டல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே எனக்கு அதை தந்திருக்கீங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் அதை விட பெருசாக கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு மற்றவர்களை பார்த்து நாம் நம்முடைய இறைவேண்டலை சுருக்கிக் கொள்ளுகின்றோம். அப்படிப்பட்ட நிலை அல்ல. ஒருவேளை நாம் அடைபட்டிருந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட நாம் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால், நம்முடைய இறைவேண்டலினால் இதனையும் கடந்து செல்ல முடியும். யாபேசு நமக்கு கற்றுத்தருவது போல, உங்களுடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் தரித்திரமாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் மாற்றி நாம் சரித்திரம் படைக்க முடியும். பவுலும் சீலாவும் நமக்கு கற்றுத்தருவது போல, பூட்டப்பட்டிருக்கின்ற அடைக்கப்பட்ட சூழ்நிலையில், ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப முறிந்து போன நிலையிலும் கூட நாம் கடவுளை நோக்கி நம்முடைய மன்றாட்டை, நம்முடைய நம்பிக்கை ஏறெடுக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய நாளில் கற்றுக்கொள்வோம். இறைவேண்டல் நம்முடைய வாழ்வினுடைய ஆதாரமாக இருக்கட்டும். கடவுள் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். தாய் அதற்கு பரிந்துரைப்பார். ஆமென்.